அப்புறம் அந்த காலகட்டங்களில் ராஜகுமார் அவர்கள் கடத்தப்பட்ட போது அந்த செய்திகளை கண்டிக்கிறேன். ராஜகுமாரை கடத்தல் அந்த ராமபுரா காவல் நிலையத்தை உள்ளே புகுந்து 6 காவலர்களை சுட்டுக் கொண்டு விட்டு சொன்னார். அந்த சாம்ராஜ் நகரில் தானே வாட்டாள் நகராஜ் நிற்கிற இடம் தானே அந்த எனக்கு ஒரு நாளும் மீன் ஊறுகாய் கிடைக்கும். இனிமேல் எதிர்காலத்தில் சொல்லக்கூடியவர்கள் யானை வற்றல் குழம்பு கூட சாப்பிட்டிருப்பார்கள், அதுவும் எனக்கு கிடைக்காது. அதை தாண்டி நான் புலி குடல் கூட்டு தின்றிருப்பார்கள், எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அப்படியான ஒரு வாய்ப்பை பெற்றோம். இது சரியா? இது ஒரு முறை நீங்களே கூட வீரப்பனாரை சந்தன கடத்தல் என்று சொல்லிவிட்டால் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அப்போ மலையை கடத்துறவங்களுக்கு மலை கடத்தல்காரன்னு பேசுவீங்களா? மணல் கடத்துறவங்களுக்கு மணல் கொள்ளைக்காரன்னு பேசுவீங்களா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். தமிழகத்தில் மிக பரபரப்பாக ஒரு காலத்தில் பேசப்பட்ட வீரப்பன் அவர்கள் பற்றி அந்த பாதையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆரம்ப காலத்தில் உங்கள் பேர் அதில் தான் கேள்விப்பட்டது. எப்படி இருந்தது அந்த பயணம்? எப்படி ஆரம்பித்தது அந்த பயணம்? தமிழ் தேசிய தளத்தில் 16 வயதுகளில் தமிழீழத்தில் நடைபெற்றிருக்கிற போர்க்களத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று பள்ளி மாணவ பருவத்திலேயே பாஸ்டல் சிறைச்சாலைக்கு சென்றவன். சீர்திருத்த பள்ளி காவலர்களை சீர்படுத்தி விட்டு வந்தேன். அன்று தொடங்கிய 1995 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு 15ஆம் தேதி விடிந்தால் இந்திய நாட்டின் சுதந்திர தினம். எங்களது புலிப்படையைச் சேர்ந்தவர்கள் வேலூர் கோட்டையில் சுரங்கம் தோண்டி தப்பித்த நிகழ்வு உலகத்திலேயே 2வது இடம் பெற்றிருக்கிறது. அந்த நிகழ்விற்கு எங்கள் அண்ணன் சுபா முத்துக்குமார், இப்பொழுது உயிரோடு இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், அவருடைய அறிமுகத்தில் நான் நடந்து கொண்ட விதங்கள், ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வரலாற்றை நான் உங்களிடத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் அவர்கள் என்னிடத்திலே ஒப்படைத்த பணி சிறிய சிறிய பாறைகளும் சுத்தியலும் வேண்டும். என்னுடைய மாமன் ஒருத்தர் கொல்லுப்பட்டறை வைத்திருக்கிறார். அவர் பெயர் அவரும் மறைஞ்சிட்டார், பெரியசாமி. கொல்லுப்பட்டறை பெரியசாமினா எங்கள் பகுதியில் ஃபேமஸான எந்த இடம்? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி, அரிமளம் ஒன்றியம், காஞ்சூர்னு ஒரு அழகான சின்ன கிராமம், படித்தவர்கள் நிறைந்த கிராமம், பண்பட்ட கிராமம், விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற கிராமிய சூழல். அன்றாடங்காட்சி வீட்டிலிருந்து பறந்து வந்தவன், அதுவும் கடைசி வீட்டிலிருந்து உருவானவன். அப்பொழுது புலிகள் தப்பிப்பதற்கு பேருதவியாக இருந்தவனில் நானும். எங்களது வீட்டிலே கிட்டத்தட்ட 13 பேரை, கடற்கரை அந்த பக்கம் இருக்கிறதுனால எங்கள் வீட்டிலேயே நாங்கள் தப்பிச்சு வந்தவங்கள நான் தெரியாமல் வச்சுருந்தேன். வரல. அப்போ எனக்கு வயசு 17 வயசு. அதற்கு பிறகு அண்ணன் முத்துக்குமாரோடு இணைந்து பல்வேறு காலகட்டங்களில் ஈழத்திற்கு என்னென்ன இங்கிருந்து செய்ய வேண்டும் எல்லாத்தையும் செய்யும். அண்ணன் அவர்கள் 97 என்னை தமிழீழ தாயகத்திற்கு முதலாக அழைத்து சென்றார். காண கிடைக்காத தலைவரை கண்டு வந்த வரலாறும் அன்றுதான். நிறைய போராளிகள். ஆனால் நான் ஒரு நாளும் நாமக்கறி சாப்பிட்டேன். நீ யாரையோ குறிப்பிட சொல்றீங்க தெரியல. நான் உண்மைதான். எனக்கு ஒரு நாளும் மீன் ஊறுகாய் கிடைத்ததில்லை. இனிமேல் எதிர்காலத்தில் சொல்லக்கூடியவர்கள் யானை வற்றல் குழம்பு கூட சாப்பிட்டிருப்பார்கள், அதுவும் எனக்கு கிடைக்காது. அதை தாண்டி நான் புலி குடல் கூட்டு தின்றிருப்பார்கள், எங்களுக்கெல்லாம் அது கிடைக்கல. அப்படியான ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நிறைய அறவழி போராட்டங்களில் நிறைய முறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய புரட்சி புயல் வைகோ அவர்கள் நடத்திய ஈழத்தாயத்திற்கான அனைத்து போராட்டங்களிலும் என்னை ஈடுபடுத்தியிருக்கிறேன். நான் சென்னையில் கூட 1996 வண்ணாரப்பேட்டையில் என்னை கைது செய்து வைத்திருந்தார்கள். சந்திரிகா கொடும்பாவியை எரித்தத குற்றத்திற்காக என்னை சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் அகிம்சை வழிகள். தேசிய தலைவரை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதா போட்ட தீர்மான நகலை புதுக்கோட்டை வீதிகளில் தீ வைத்து கொளுத்தி விட்டு சிறை சென்றார். 36 முறை சிறை போயிருக்கிறார். கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகள்
விட்டு 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 நான் சிறைச்சேன். அப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த தமிழ் தேசிய பயணம் இருந்தது இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் நாம் தமிழர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த தொடங்குகிற போதும் அந்த கட்சியில் நான் இல்லை. தலைவரை பாதுகாக்கணும்னு அண்ணன் எனக்கு ஒரு உத்தரவு போட்டுட்டார், பத்திரமா நீ அங்கே இருக்கணும். அவர் வீட்டுக்குள்ளே இருந்தேன். எந்த தலைவர்னுன்னா, தலைவருக்கு தகுதி இல்லாதவர்கள் வீட்டை தலைவர்னு கருதிய காலகட்டம்லாம் உண்டு. கேவலமாக இருக்குது. அதெல்லாம் திருப்பி நினச்சி பார்த்துருவேன். அதெல்லாம் பிறகு 2013களில் நடைபெற்றது சம்பவங்கள். சந்தனக்காடு என்பது 1998களில். அதான் கேட்குறேன். இந்த காலகட்டம் சந்தனக்காடு சம்மந்தமாக சில பல்வேறு விஷயங்களை ஒரு சின்ன விஷயங்கள் கேட்குறவா. சந்தனக்காட்டை பொறுத்த வரைக்கும் அப்போது ஜெயலலிதா அதிமுக ஆட்சியில் மிக கடுமையான நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்பட்டது. அதில் ஒரு 2 விஷயங்கள் சொல்லுவாங்க பொதுவாக. அவர்கள் ஒரு ஆணி ஒரு இது காட்டுக்குள்ளே அதனுடைய அவர்கள் அந்த விதிகளை மீறி அவர்கள் செய்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய நிறைய இவர காவலர்கள் மேலே நிறைய தாக்கங்கள் நடந்தது அப்படின்ற வெளியில். ஆனால் உங்களுடைய இதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. பொதுவாக தமிழ் தேசிய தளம் ஒன்று அமைக்க வேண்டுமானால் எங்களது தலைவர் மரியாதைக்குரிய தோழர் தமிழரசன் அவர்கள் முந்திரி காடுகளில் தொடங்கினார். பொன்பரப்பி அது தோல்வியில் முடிந்தது. ஆனால் சந்தனக்காடு தான் அதுக்கு சரியான இடம். வன்னிக்காடுவை போல நீண்ட நெடிய காடு 6000 சதுர கிலோமீட்டர். அங்கே போய் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். அப்படி யுத்தம் செய்தால் இன்னொரு படை அங்கே இருக்கிறது. இறுதியில் தமிழர்களும் அடித்துக் கொள்ளுகிற அவலச்சூழல் காட்டுக்குள் வந்துவிடும். அப்படி ஒரு நிலையை உருவாக்கிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தவர் அண்ணன் சுபா முத்துக்குமார். அவருடைய இணைப்பில் தான் நானும் காட்டுக்கு சென்றேன். ஆசை அதனை ஒருவன் அடக்கி அயரா போராட்டம் நடத்தி மீசை அதனை நீ முறுக்கி மிச்சமயிர் கோயிவிட்டு சிரித்த முகத்தோடு என்னை விரித்த கோணியதில் விரைவாய் அமரச் சொன்னான். எந்தமிழர் கூட்டம் காக்க என்றைக்கும் வீடறியா செந்தமிழ் வளர்க்கும் முன்னை செந்தனலா சுட்டு விடும்னு நான் எழுதினேன் கவிதை சின்ன வயசுலேயே. ஆக அப்படித்தான் அவரிடத்திலே பழகத் தொடங்கினேன். ஒரு மனிதரில் கடவுள், மகத்தான மாமனிதர். எப்போதுமே உங்கள் கூட ஒரு வருஷம் நான் தங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை முரண்கள் வந்துடும்ல. என்னை நீங்கள் குறை கண்டுபிடிப்பீங்க, உங்களை நான் குறை கண்டுபிடிப்பேன். உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் என்னை பற்றி சொல்லுவீங்க, என்னை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க, உங்களை பற்றி நான் சொல்லுவேன். இது மனித இயல்பு. ஆனால் எந்த குற்றமும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மனித கடவுளாக வாழ்ந்திருக்கிறார் என்றால் நான் அவருடன் பயணித்த நாட்களில் அது வீரப்பனார் மட்டும்தான். அது ஒரு அழகிய தருணம். ஆனால் அவர் மேலே கொடுத்தப்பட்டது கிரிமினல்ன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? இங்கே தமிழகத்தை இங்கே பொறுத்த வரைக்கும் அதான் அவர் சொன்னாங்க. அப்படிங்கும்போது அங்கே நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு யானை தந்தத்தை கடத்தியவர், பல்வேறு கொலைகள் செய்தவர் அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. ஆனால் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லட்டும். மைசூர் அரண்மனை போயிருக்கீங்களா? பாருங்க. எத்தனை தந்தங்கள் இங்கே கண்காட்சிக்காக தெரியல, அது அவ்வளோ தெரியல, என்னைக்கு தெரியாது. செட்டிநாட்டு அரசர் அரண்மனைக்கு போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான தந்தங்கள் பார்வையில் வைக்க காரைக்குடி. அதெல்லாம் வன பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக யானைகளை கொள்ளை. நான் இப்பொழுது உங்கள்கிட்ட கேட்குறேன், வீரப்பனார் இறந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 வருடங்களாகி முடிந்து விட்டு 21 வருஷமாக வயோதிகம் அடைந்து செத்த யானைகளின் தந்தங்கள் இருக்கு. 1. 2வது, சண்டையிட்டு கொண்டு மடிந்து கொள்கிற யானைகளும் காட்டுக்குள்ள இருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். அப்படி அண்மையில் ஒரு யானை செத்துச்சு. மேட்டூர் வட்டத்தில் பெரியதண்டாங்கிற ஒரு கிராமத்தை ஒட்டி இருக்கிற அடர்ந்த வனப்பகுதியில் 2 யானை சண்டையிட்டு ஒரு யானை செத்து போச்சு. அந்த தந்தத்தை எடுக்கணும்ல, வனத்துறை தானே எடுத்து. இந்த தந்தங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்பதை வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு நான் கேட்குறேன். சந்தன மரங்களை மக்கள் வெட்டினார்கள், சாப்பிட்டார்கள், சோறு சாப்பிட்டாங்க. மக்கள் ராகிக்களியையும் கொள்ளு குழம்பையுமே தன் வாழ்வாக நினைத்து வாழ்ந்த அந்த காட்டு மனிதர்கள் வீரப்பனார் வேட்டையாடுதலில் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் மனத்தையே கொள்ளையடித்த கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த கூட்டம் இன்றைக்கு வரை யாரும் அடையாளப்படுத்தவில்லை. அதிகார வர்க்கம் சொல்றீங்க? ஆமா. ஏன்னா வீரப்பனார் தொடங்குவதற்கு முன்னாலேயே சந்தன மரங்கள் நிறைய கடத்தப்பட்டு விட்டது. இப்ப அண்ணன் இறந்து 23 வருஷம் ஆச்சு. இன்னமும் சந்தன மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த இவ்வளோ பெரிய கண்ணு முளைச்சிருக்கு, கீழே தூரில் வெட்டி வச்சிருக்கிறோம். இந்த சேவுன்னு சொல்லுவோம். சேவுனா வைரம். அந்த வைரம் பாஞ்ச கட்டடம்னு சொல்றாங்க. அப்படி அது வைரமா பாஞ்சா தான் அதுக்கு வேலை. குச்சி எல்லாம் மணக்காது, இலையும் மணக்காது. உள்ளே இருக்கிற அந்த வைரம் தான் மணக்கும். அதில் தான் சக்கையாக புழிஞ்சு அந்த சாறு எடுத்து வாசனை திரவியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அந்த மரங்கள் வெட்டப்படுகிறது, கடத்தப்படுகிறது. வீரப்பனாரை வெட்டினார். சரி,
எங்கள் மக்கள் மரங்களை வெட்டினார்கள். மொத்த கொள்முதல் என்பது பண்ணையார்கள் செய்த வேலை. அவர்கள் 100 ரூபாய்க்கு சந்தனக்கட்டை விலை என்றால் 10 ரூபா கொடுப்பான் வெட்டி வர்றவங்களுக்கு, மீத 90 ரூபாய் நான் எடுத்துக்குவான். வீரப்பனார் என்ன செஞ்சார், 10 ரூபாயை எனக்கு தாருங்கள், 90 ரூபாயை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி வாங்கி இடைத்தரகராக இருந்து வேலை செஞ்சார். 6000 சதுர கிலோமீட்டரில் ஒருத்தர் கோடாரி கொண்டு போய் சந்தன மரங்களை வெட்டினாரா? சரி, சந்தன மரங்களை வெட்டினார்கள், இன்றைக்கு முளைத்து கிடக்கிறது. அதிகார வர்க்கம் மலைகளை வெட்டுகிறார்கள், எப்பொழுது முளைக்கும்? அது போய் சொல்லுங்க, பதில் உண்டா? அப்ப யார் கொள்ளை கும்பலுக்கு தலைவர்? மக்களை வாழ வைத்தவர் கொள்ளை கும்பல். மலைகளை உடைத்து தான் குளித்து தின்பது நல்லவர். எப்படி இருக்குது இது சரியா? இனிதொரு முறை நீங்களே கூட வீரப்பனாரை சந்தன கடத்தல் என்று சொல்லிவிட்டால் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அப்ப மலையை கடத்துறவங்களுக்கு மலை கடத்தல்காரன்னு பேசுவீங்களா? மணல் கடத்துறவங்களுக்கு மணல் கொள்ளைக்காரன்னு பேசுவீங்களா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? பல ஆயிரம் கோடிகளை, பல லட்சம் கோடிகளை ஆற்று மணலில் கொள்ளையடித்த கும்பல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு பேர் என்ன? மணல் கொள்ளை தலைவன் பேசுவீங்களா? என்னைக்காவது பேசியிருக்கிறீங்களா? மரியாதைக்குரியன்னு சொல்லுவீங்க. அப்போ மணல் கடத்தினா மரியாதைக்குரிய, மரத்தை வாங்கி விற்றா கடத்தல்காரன். இது எப்படி இருக்கு? அப்புறம் அந்த காலகட்டங்களில் ராஜகுமார் அவர்கள் கடத்தப்பட்ட போது அந்த செய்திகள் அந்த பக்கம் அப்போல்லாம் நீங்கள் அங்கே முறை உங்களை கண்டிக்கிறேன். ராஜகுமாரை கடத்தவில்லை, அழைத்து வரப்பட்டாரா? அழைத்து வரப்பட்டார், அன்பொழுக அழைத்து செல்லப்பட்டார், அன்பொழுக வழி நடத்தினார். இல்லை, அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அங்கிருந்து அவரே சொன்னார், நான் 108 நாட்கள் காடுகளுக்குள் நல்ல விதமாக வெளியில் வரேன், தயவுசெய்து என்னை நாட்டுக்காக வர வைக்கிறீங்க, நான் திருப்பியும் காட்டுக்கு போனேன்னா இன்னும் நான் வாழ்வேன்னு சொன்ன பேராற்றல் மிகுந்த பெரும் மனிதர் எங்கள் ஐயா ராஜ்குமார் அவர்கள். ஒரு சின்ன முள்ளு கீறல் கூட அவருக்கு உள்ளல, அப்படி பாதுகாத்தோம். ஆக அவரை அழைத்து சென்றோமே ஒழிய ஏன் அழைத்து சென்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் அனுப்பீங்க. 1991ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தில் கன்னட வெறியர்களால், எல்லா மக்களையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன், அது என் தாய் உறவு, சில வெறியர்கள் அங்கே நடத்திய கோர தாண்டவ நிகழ்ச்சிகளில் தமிழர்களுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு சேதமாக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் ஆடு மாடுகள் ஆற்றில் வெட்டி வீசப்பட்டது, கற்பழிக்கப்பட்டார்கள் தமிழச்சிகள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததற்காகத்தான் வீரப்பனார் அவர்கள் ராமபுரா என்கிற காவல் நிலையம் மைசூர் மாவட்டத்திற்கு அன்றைக்கு இருந்தது, இன்னைக்கு சாம்ராஜ் நகர், அந்த ராமபுரா காவல் நிலையத்தை உள்ளே புகுந்து 6 காவலர்களை சுட்டுக் கொண்டு விட்டு சொன்னார். அந்த சாம்ராஜ் நகர்ல தானே வாட்டாள் நகராஜ் நிக்கிற இடம் தானே? சாம்ராஜ் நகர் தானே? மாட்டினா வேற மாதிரி ஆயிருக்கும். ஆக 6 காவலர்களை சுட்டு போட்டு விட்டு சொன்னார் வீரப்பனார், தமிழர்களுக்கு ஒரு சிறு தீங்கு எவனாவது விளைவித்தால் இதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டு வந்தார். அன்னைக்கு தான் அவர் தமிழ் தேசியத்துக்கான தலைவனாக அங்கீகரிக்கப்பட்டார். உண்மையான விஷயம் தான். ஆனால் இங்கே வெளியில் பேசப்பட்டது என்னென்னா, ஏதோ ஒரு பணம் கைமா இருந்துச்சு அவரை விடுவிக்கிறதுக்கு அப்படின்லாம் தகவல்கள் பல ஊடகங்கள்ல அப்போல்லாம் பெரிய காட்சி ஊடகங்கள் பெருசாக ஒன்றும் கிடையாது. அது அண்ணன் நக்கீரன் கோபால்கிட்ட போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் போனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய வியாபாரம், மிகப்பெரிய வியாபாரம், மிகப்பெரிய வியாபாரம். அதுதான் கேட்குறேன். சரியாக அந்த வியாபாரத்தை செய்திருக்கிறார். ஆனால் கடைசியில் அந்த விஷயம் எல்லாம் அனைத்தும் அங்கே தெரிஞ்சு விட்டதுன்ற மாதிரியும் தகவல்கள் வந்தது. உண்மை தகவல் என்னன்னு தெரியாது, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவர் அங்கே நடத்திய சில சம்பவங்கள் வீரப்பனாருக்கு மிகுந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொடுத்தது. அதுக்கு பிறகு இவரை ராஜகுமாரை விடுதலை செய்கிற போது, படநெடுமாறன் அவர்கள் தான் கடைசியாக வந்தார். ராஜகுமாரை விடுதலை செய்கிற போது அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் திருப்பி அனுப்பும்போது, திருப்பி அனுப்புகிற போது, நீங்கள் விடுதலை செய்யும் போது சொன்னால் நான் முதல்ல கேட்ட கேள்வி சரியாயிடும். ஆமாம், திருப்பி அனுப்புகிற போது ஐயா நெடுமாறன் அவர்கள் தலைமையில் அண்ணன் எங்கள் அண்ணன் மணி போன்ற ஆளுமைகள் தான் வந்தார், குளத்தூர் மணி. ஆமாம். ஆக ஏன் கடைசியில் இவங்கெல்லாம் நாகப்பா என்கிற முன்னாள் அமைச்சர் தமிழக அதிரடிப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது வீரப்பனார் அவர்கள் நான் அந்த செயலை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒளிப்பேலையை வெளியில் விட்டார். ஆனால் இன்றும் அந்த குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்படுது. நாகப்பாவை உள்ளமா இருப்பார். ஆமாம், அவர் விவசாயத்துறை அமைச்சர். அவரை காட்டுக்குள்ளே வச்சிருக்க போது ஏன் நக்கீரங்கோபால் பேச்சுவார்த்தைக்கு போலன்னா, இவருடைய நடவடிக்கைகள் ராஜ்குமார் அழைத்து காட்டுக்குள் வைத்திருக்கும் போதே தெரிந்த காரணத்தால் தான் இவர்கள் அதற்கு பிறகு செல்லவில்லை. இன்னொன்று சொல்லவா, வீரப்பனாருடைய மரணத்துக்கு மிக முக்கிய காரணமே நக்கீரன் தான். அவர் கருப்பு வெள்ளை படத்தோடு தேடிக்கிட்டு தெரிஞ்சாங்க, யாருன்னே தெரியாது, இருக்கிறாரா இல்லைன்னு கூட அது தெரியாது. ஆனால் அவரை அடையாளப்படுத்தியதற்கு பிறகுதான் பிரச்சனையை தொடங்கும். ஆக நீண்ட நெடிய வரலாற்றின் முக்கியத்துவம். இன்னுமே ஒரு வீரப்பனார் அந்த மண்ணுக்கு பிறப்பாங்களா? வாய்ப்பே இல்லை, எங்கேயும் பிறக்க முடியாது. மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். இன்றைக்கும் நீங்கள் போய்
மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வீரப்பன் ஒளிகன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட முடியாது. முனியப்ப சாமி கோயில் கட்டினா அங்கே வந்து துப்பாக்கியோட ஒரு சிலையை செதுக்குவான் வீரப்பனார் மாதிரி. போய் பார்த்துருக்கிறீங்களா? காண்டவா. அதுதான் மக்கள் இன்றைக்கு வணங்குகிற இடத்தில். அவர்களோடு அப்போ இருந்த அந்த அவங்க குழு இருந்தது இல்லையா, அதில் ஒரு சில இப்போ எல்லாரும் ஜெயிலில் இருக்காங்களா? அப்போ சில பேர் ஜெயிலில் இருக்காங்களா? இல்லை, நிறைய பேர் எல்லாரும் விடுதலை ஆகிட்டாங்க. ஆமாம், விடுதலை ஆகிட்டாங்க. சிறையிலேயே மாண்டு போனவர் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன். அப்புறம் இன்னொருத்தர் கூட இருப்பார், சேத்துக்குழி கோவிந்தன். அவர் 1000 வீரப்பனாருக்கு சொன்னார். நுண்ணிய பார்வை, கடுமையான உழைப்பு, கைதேர்ந்த அனுபவம், யாருக்கும் அஞ்சாத மிடுக்கான தோற்றம். அவர் ஒரு ஆள் மட்டும் உயிர் பிழைச்சிருந்தான்னு இன்னைக்கு நிலைமையே வேற. காடு அதிர்ந்து கொண்டிரும், சும்மா விட மாட்டார். ஆக வீரப்பனார் என்பது ஒரு சரித்திரம். இந்த சரித்திரத்தை எவராலும் பூர்த்தி செய்துவிட முடியாது. வீரப்பனார் என்பது ஒரு மாபெரும் வரலாறு. தருதலைகளுக்கு சொல்லுவேன், வீரப்பனாரை பற்றி இழிவாக பேச நினைப்பவர்களுக்கு சொல்லுவேன், அது ஒரு வரலாற்று பொக்கிஷம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாழும். நான் கூட ஒன்று எழுதினேன், ஒத்த பணம் ஓரம் உசுரூரங்க நேரம், காட்டு வழி பூரான் கண்கலங்கி நேரம். உன்னை தேடுகிறது வனம், உன்னை அழைக்கிறது வனம். நீ நடந்து செல்லுகிற போது உன் மேனியில் பட்ட முற்கள் கூட ஏங்கி தவிக்கிறது. எங்கே சென்றாய்? வனங்கள் பாதுகாக்கப்பட்டது, வளங்களும் பாதுகாக்கப்பட்டது, விலங்குகள் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? காடுகளில் வாழக்கூடிய மக்கள் மாடு மேய்ப்பதற்கு கூட தடை இந்த அரசு போட்டிருக்கிறது. மாடும் இயற்கையை உருவாக்கும் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியாமல் போயிருக்கிறது. இப்ப அங்க என்ன தெரியுமா நடக்குது? செயற்கையா கண்ணுகளை வச்சு உருவாக்கி கொள்ளையடிக்கிறாங்க. அதே மேற்கு தொடர்ச்சி மலை காடு புதுசா இவங்கதான் ஏதோ வனத்தையே பாதுகாக்கிறவங்க. ஆற்று மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, காடுகள், வன விலங்குகள் இன்றும் வேட்டையாடப்படுகிறது. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடிக்கடி செய்திகள், வனவிலங்கு வேட்டை, 3 கைது, இன்னைக்கு வரை நடக்குது. ஆக இவர்கள் வளத்தை அழிக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். வனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வனத்தை பாதுகாத்த வீரப்பனாரும் போற்றி புகழப்பட வேண்டும். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.